முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கிறதை நினைத்து கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுகிறோம். உங்கள் நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா. He is a God who is in control of each and everything. அவர் கட்டுப்பாட்டின் ஆண்டவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர். அவரை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தி போற்றி ஆராதிக்கலாமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஓ பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழி காட்டும் தெய்வம் நீரே, வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழி காட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடவே, கடும் வெயிலில் குளிர் நிலவே. சேர்ந்து புயலில் புகலிடவே, கடும் வெயிலில் குளிரிட. இன்னொரு தடவை சொல்லுவோமா? வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழி காட்டும் தீபம் நீரே. சத்தத்தை உயர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு தீபம் நீரே, புயலில் புகலிடவே, கடும் வெயிலில் குளிரிடவே, புயலில் புகலிடவே, கடும் வெயிலில் குளிரிடவே. நன்றி நன்றி நன்றி, சேர்ந்து நன்றி நன்றி நன்றி, ஒரு விஷயம் கூட நன்றி 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 எஸ்ஐயா நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஒரு விஷயம் கூட. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பொன்னான இயேசுவை, புண்ணியன் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். எல்லாம் சேர்ந்து நின்று நல்ல கரங்களை தட்டி எஸ், அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதே இல்லை என்று சொல்லுங்க. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம்,
அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். எல்லாம் சேர்ந்து பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். தேவனே தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்தி. நல்ல கரங்களை தட்டி பொன்னான இயேசுவை உலகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றை கூறுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். எல்லாம் சேர்ந்து கையில தட்டி அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே, சொல்லுங்க. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினில், அகிலும் 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 மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சேர்ந்து சொல்வோம், அகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நிச்சயமாகவே அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி இந்த தேவன் நம் முன் செல்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா என்று சொல்லி கீதம் பாடுவோம். எத்தனை பேர் சேர்ந்து பாட போறோம்? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
ஓசன்னா கீதம் பாடுவோம் சேர்ந்து சேர்ந்து. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், சொல்லுங்க, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமுமில்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. எல்லாம் சேர்ந்து ஓசன்னா ஜெயம் நமக்கு சொல்லுவோமா? ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு. துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தால், பயமும் இல்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆம் தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காட்டுகள், புயல் காற்றுகள் அல்லது பல காற்றுகள் மோதி அடித்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், பராக்கிரமமாக பலனுமாக இருந்து உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் அவர். தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியத்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். நம்முடைய பாஸ்டர் மூலமாக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கு திருமணம் நடந்த சரித்திரங்கள் உண்டு. அவர் உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக. அதை குறித்து ஒரு அறிவிப்பை பார்த்துடுறீங்களா? ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும். மார்க் சாப்டர் 4 verse 35 to 41 எல்லாம் தெரிந்த பகுதி தான். நம்ம அடிக்கடி வாசித்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்க்கிறோம், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்றுண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி
கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதனாலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு சொல்கிற வார்த்தை தான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். எங்க வேதத்தில் வாசித்து பார், 38ஆம் வசனம். இயேசுநாதர் கப்பலின் பின்னணத்தில் அவர் தலையணையை வைத்து நிற்கிறார். இப்ப நல்லா என்ன செய்யறாரு? தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கார். நல்ல கவனிங்க, அந்த நாட்களில் இந்த மாதிரி பஞ்சு மெத்தெல்லாம் இருந்திருக்காது. என்னன்னா சரியா, தோல் தலையணை தான், தோல் வச்சு அந்த ஸ்கின் வச்சு தான் தலையணை இருந்திருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம லைஃப்ல இயேசுநாதர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கு. எழும்பு எழும்பு பெலன்கோல், கர்த்தருடைய புயமே அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் வேற நமக்கு தரப்பட்டு, நம்ம லைஃப்ல ஆண்டவர் செயல்படல, அவர் தூங்கிட்டு இருக்கிறார், அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். அங்க அற்புதம் நடக்கு, இங்க அற்புதம் நடக்கு, அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கு, இவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கு. ஜெபம் பண்ணோடனே நல்ல காரியம் நடக்குது. அல்ல, எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம், எத்தனை வருஷமா நான் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவரே சார்ந்திருக்கு. என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரோ. அவரை குறித்து பேசும் பொழுது அவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என் லைஃப்ல பார்க்கும் பொழுது நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எங்க மேல ஒரு கொஞ்சம் கூட ஒரு அக்கறை உங்களுக்கு இல்லையா? அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ள ஒரு சிலர் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கான வார்த்தையை தான் இன்னைக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் எப்பயுமே விழிப்பா இருக்கிற ஆண்டவர், என்றென்றைக்கும் நம்மை காக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறார். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆரம்ப பகுதியில் பாருங்க, ஜனங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். டீச்சிங், ஒரு நல்ல பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த டீச்சிங் பின்னால ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 T நம்ம லைஃப் நடக்கும். ஒன்று டீச்சிங், அடுத்த டெஸ்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருப்பீங்க, காலேஜில் படிக்கிறவங்க இருப்பீங்க, ஸ்கூல் காலேஜஸ்லாம் கடந்து வந்து நல்ல வேலையில் இருக்கிறவங்க இருப்பீங்க. என்றைக்குமே நம்ம லைஃப்பில் நல்ல டீச்சர்ஸ் நிறைய இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய பாஸ்டரியாவுடைய தமிழ் நல்ல புலமை, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு அவர்கள் எடுத்த தியாகமான முயற்சி. நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சதுனால, கடினமாக சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்க தமிழ் புலமை பெற்றவங்களா இருக்கிறாங்க, நல்ல எழுதத்தக்கதாக, நல்ல பேசத்தக்கதான ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிறைய நல்ல பாசமுள்ள டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல நேர்த்தியா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அந்த டைம்ல படிக்கிற நேரத்தில் கேள்விகள் கேட்டால் எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் சளைக்காம சொல்லி கொடுப்பாங்க. கிளாஸ் அவர்ஸ் முடிஞ்ச பின்பதாக வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதானே சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? வாங்க, என்ன சந்தேகம்னா கேளுங்க, வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு இது சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே எந்த வித ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே செய்வாங்க. ஆனால் டெஸ்ட்டுன்னு வந்துட்டா, இவ்வளவு நாள் உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ பதில் கொடுத்த, உங்களுக்கு உதவி செய்த, இரவு பகல் பார்க்காமல் உதவி செய்த அதே சார், அதே டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிஸ் சந்தேகம் அப்படின்னா, என்ன கேள்வி, இந்த கேள்வி உனக்கு புரியலையா, கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி வாசிப்பார், உனக்கு புரியும், உட்காந்து எழுது அப்படின்றாங்க. ஆமாவா இல்லையா? அந்த இடத்துல டீச்சர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், ஆன்சர் சொல்லி கொடுக்க மாட்டார். ஏன்னா அது என்னது, டெஸ்ட். டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஒழுங்கு முறைகள் இருக்குது, இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. அதில் ஒரு பார்த்துடிக்கிற டெஸ்ட்லாம் டெஸ்ட்டாக வராது. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் தான் அப்படிப்பட்ட டெஸ்ட்டு நிறைய நடக்குது. நீட் எக்ஸாம்னா நீங்கள் பார்த்து அடிக்கலாம், பிட் அடிக்கலாம், எல்லாம் அதெல்லாம் ஒழுங்கினமாக. அருமையான தேவ ஜனங்கள், உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் சந்திக்கிற டெஸ்ட்டில் கர்த்தர் அப்படி இருக்கிறார். அதனால ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அலட்சணம் பார்ப்போம்.
சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது என்ன கடல் அது சொல்லி பார்க்கும் பொழுது கலிலேயா கடல்னு சொல்லப்படும். சி ஆஃப் கேலிலி, கலிலேயா கடல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கெனசரேத்து ஏரி அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, திபேரியா கடல் அப்படிங்கிற பேரும் இருக்கு. சரியா? நீங்கள் உங்களுக்கு டீச்சிங் இருக்கும், ப்ரீச்சிங் இருக்கும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு கடல், இந்த கடல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அலைகள் வருகிறது, சோத்திரம் பெருங்காற்றுகள் வருகிறது, இயற்கையான ஒன்று. என்னைக்கோ திடீர்னு ஒன்று வரல. அது சோத்திர லைஃப்ல அது அந்த அந்த கடல் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் நன்றாக அறிந்த ஒரு விஷயம்தான், மீனவர்கள் நன்றாக அறிந்த விஷயம்தான். அந்த பகுதியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அடிக்கடி வருகிற ஒரு நிலைதான் காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த கடலுடைய நீளம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 13 மைல்கள், அதாவது 20.9 கிலோமீட்டர். இந்த கடலுடைய அகலம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 8 மைல்கள், அதாவது 12.8 அது சோத்திரம் என்னது கிலோமீட்டர். சரியா? தூரமுள்ள ஒரு பாப்பா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சைஸான ஒரு கடல் தான் இந்த கடல் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கடலுடைய ஆழம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 84 அடி ஆழம் உள்ளது. மிக மிக அதிகமான ஆழம் உள்ள இடம் வந்து அது 141 அடி ஆழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 84 அப்புறம் 149, இந்த விட ஆழமான ஒரு கடல் சொல்லி பார்க்கிறோம். அதுல இந்த கடல்ல வந்து இயேசு கிறிஸ்து பயணித்த அந்த படகுடைய, அதாவது அந்த கப்பல் மேசிவான ஒரு 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 போட் தான், ஒரு ஷிப்னு கூட சொல்லலாம், அந்த லெவலில் இருக்கு. 27 அடி என்னது நீளம், 8 அடி அகலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மீட்டர் 2.4 மீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடல் வந்து என்ன அப்படின்னா மழையை ரொம்ப சார்ந்திருக்கிற ஒரு கடல். மழை ரெயினை சார்ந்திருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள் மழை பெய்யல அப்படின்னா இது வறண்டு போகிற ஒரு நிலை. சரியா? இதுதான் இந்த கடலுடைய தன்மை, வறண்டு போயிடும். இப்படிதான் 1985 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷமா அங்கே மழை பெய்யாததுனால அலசோத்தர் ஃபுல்லாக அது வறண்டு வெட்டாந்தரையா மாறிட்டு. அப்பந்தான் சோத்திரம் அகழ்வு ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பல ஆராய்ச்சி செய்த பொழுது ஒரு போட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக ஜீசஸ் போட், இயேசு பயணித்த படகுதான் அந்த படகு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படகு தான் இது. வரலாற்று உண்மையான ஒரு சூழ்நிலையை தான் இங்கே நாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட கடல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலவித காணா சொல்லப்பட்ட கடல், கப்பல், காற்று, கடல் அலை, கவலை, கண்ணீர், கட்டளை, அது மாத்திரமல்ல கற்றல், அப்புறம் வந்து கட்டளைக்கு அல்லது கடமைக்கு திரும்புதல், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு இந்த வேத பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒரு 5 பிரின்சிபலை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதான் முதலாவது நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம், கடவுளை சார்ந்த ஒரு பயணம் அப்படிங்கிறத நீங்க மறந்தாங்க. அதை இன்னைக்கு பாட்டு பாடுற நேரத்தில் என் ஜீவ பயணத்திலேன்னு முந்தி பாடுவோம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், அக்கறை நோக்கி செல்லும் பயணத்திலே, அக்கறை நோக்கி செல்லும் விசுவாசியே அப்படிங்கிற பாட்டுல பாடும் பொழுது என்ன சொன்ன, விசுவாச கப்பலின் பயணத்திலே அப்படின்னு சொல்லி பாடணும். விபரீதங்கள் உன்னை தாக்கினாலும் என்று சொல்லி பாடணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கொடுங்க. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணப்பட்டாங்களோ, இந்த உலகத்திலிருந்து நித்திய வீட்டிற்கு பயணப்படுகிற ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம வீடெல்லாம் தேவ கண்ணோட்டத்தின்படி கூடாரம், அது பெர்மனண்டான இடங்கள் கிடையாது. அன்றைக்கு ஜனங்கள் பயணப்பட்ட பொழுது ஒரு இடமா கூடாரத்தை மாற்றின போல பெர்மனண்டா நான் இருந்துருவேன், நிரந்தர வீடுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்க வீடெல்லாம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது, நித்திய வீடே நிரந்தரமானது. கரங்களை வைத்து வர பாப்பா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஸோ இட்ஸ் அ டிராவலிங். நம்ம எல்லாரும் பயணப்பட்டு இருக்கோம், உயிரோட்டமாக எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அல்ல நம்ம உயிர் இழந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் எப்படி நம்மளை நடத்துதோ அப்படி போயிடுவோம். ஆனால் நம்ம உயிரோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதிர்நிசை நோக்கி பயணிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கை நம்ம அதிகமாக ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அல்லது கடவுள் கூட இருந்தாலும்
சவால்கள் நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிய பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களை உடல் கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் சொன்னாலும் கூட நம்ம லைஃப்ல நம்ம என்ன செய்யலாம், பல நேரங்களில் சவால்களை சந்திக்க தான் செய்கிறோம். இங்கே இயேசுநாதர் இருக்கிறாரு, அலசோத்திரம் கூட தான் இருக்கிறார். ஆனாலும் அலைகள் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக அலைகள் எப்போ வரும் அப்படின்னா, காற்றுகள் அதிகமாக வேகமாக வீசும் பொழுது தான் அலைகள் வரும். அல்லது நடுக்கடலில் என்றைக்குமே அலை வராது. நீங்கள் ஏரோப்ளேனில் பார்க்கும் பொழுது மேலே சீக்கு மேலே போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஃபுல்லாக நடுக்கடல்லாம் பார்க்கும் பொழுது சும்மா தண்ணி அப்படி தான் இருக்கும், எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கும் தண்ணி அப்படியே. ஆனால் கரைக்கு வரும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சில கிலோமீட்டர் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடற்கரைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ லைஃப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ உங்களை நடுகடலில் கொண்டு போய் கர்த்தர் பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் கரையில் தான் இருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், கரையில் தான் இருக்கீங்க, சேஃப்டியாக தான் இருக்கிறீங்க. ஆமே, நிறைய நேரத்தில் நினச்சிடுவோம் கடல் அலை அலை நடுகடலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அலை வர்றதே பக்கத்தில் என்னது கரையில் தான் வரும். அப்போ உங்கள் லைஃப்பில் கூட சோதனைகள் உங்களுக்கு வரலாம், அது சோத்திரம். ஆனால் அது சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ சவால்களை பார்த்து நீங்கள் ஒரு நாளும் சங்கடப்படாதீங்க. என் ஆண்டவர் என் கூட இருந்தால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது, ஏன் இது வருது அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு சவால் நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவதாக இங்கே நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரச்சனை நேரத்தில் எல்லாம் கர்த்தர் உதவிட எதிர்பாராதிருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். நிறைய நேரத்தில் அல்ல பிரச்சனை நேரத்தில் அப்படியே ஆண்டவர் வந்து இந்த பேராஷூட்டில் வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே ஒரு இடத்துல கூட லேண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கங்க, கீழ்ப்படி 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 கீழ்ப்படின்னு தான் சொல்கிறேன். சோத்ரம், நான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத காட்டிலும் நீ கீழ்ப்படி அப்படிங்கிறது தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பயங்கரமான வறுமை இருக்குதே அப்படின்னு சொல்லி ஜோமனா அன்னைக்கு டக்குன்னு ஆண்டு சொல்லார், ஓ மணி பச தர அப்படின்றார். உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கேன், நீ மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்ல. அதுதான் ஆண்டோடைய பிரின்சிபல். இந்த உலகத்தில் சில தீர்வுகள் நம் மூலமாக ஏற்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது ஆண்டவர் எதிர்பார்க்க, எல்லாமே ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் செய்யணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு விபரீதமான நிலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அல்ல ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய நண்பர் ஃபுல்லாக அல்ல சோதரர் சிட்டியில் வளர்ந்தவர். சரியா, கிராமத்துக்கு ரொம்ப வந்தது கிடையாது, சிட்டியில் வளர்ந்த ஒரு நபர். ஒரு நாள் கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பரை சந்திக்கிறதற்காக இந்த சிட்டியில் இருக்கிற இந்த சகோதரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரியா வர்றார், பிரயாணப்பட்டு வர்றார். வந்த 2 பேரும் பார்த்தோன்னு பயங்கரமான சந்தோஷம் அவங்களுக்கு. ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரியா, எப்படிதான் இருக்க அப்படிலாம் கேட்குறாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பதாக ஒரு நண்பரை சந்திக்கணுன்னே நம்ம என்ன செய்வோம், உடனே எந்த ஹோட்டலுக்கு போகலாம், எந்த டிஃபன் சென்டருக்கு போகலாம், எங்கே பார்க்குக்கு போகலாம், உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நீங்கள் கிராமங்களில் போய் பார்க்கும் பொழுது என்னது, வயல்வெளிகள் தான் நிறையா இருக்கும். ஸோ ஒரு வயல்வெளிக்கு போகிறாங்க. அந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் பயங்கரமான நல்ல ஒரு ஆறு போயிட்டுருக்கு. நல்ல நீரோட்டமான ஒரு ஆறு இருக்குது. இந்த வயல் அல்லது வரப்பில் அப்படி அவங்க நடந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இந்த சிட்டியிலேருந்து வந்த அந்த சகோதரன் கால் தவறி உள்ளே விழுந்துட்டார். விழுந்த உடனே அவர் சத்தம் போடுறாரு, எனக்கு நீச்சல் தெரியாது நண்பா, என்ன நீ காப்பாற்று, எனக்கு நீச்சல் தெரியாது நண்பா, எனக்கு காப்பாற்று. உடனே அந்த நண்பர், கிராமத்து நண்பர் சொல்றாரு, டேய் நீயே உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும்டா, நீ எழுந்து நில்லு, முயற்சி பண்ணு, நீ காப்பாற்றப்படுவாய் அப்படிங்கிறான். என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிற, எனக்கு நீச்சல் தெரியாது, தயவு செய்து வந்து என்ன காப்பாற்று அப்படி சொல்லி கேட்குறான். உடனே மீண்டும் இந்த கிராமத்து பையன் சொல்றான், நீ இருக்கிற இடம் ஆழமில்லாத இடம்டா, காலை தரையில ஊன்று எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா. நீ இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஆழமில்லாத இடம்டா, காலை ஊன்றினால் போதுமானது. அப்படியே டக்குன்னு ஊன்றின பொழுது கழுத்தளவு தான் தண்ணி இருந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த லெவலில் தண்ணி இருந்துச்சு? நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, எப்பா காலை ஊண்டி நில்லு, நீ இதை செய். ஐயோ ஆண்டவரே நீங்க வந்துதான்
சரியா? நாகமான் நினைச்ச மாதிரி அப்படியே இந்த தீர்க்கதரிசி வந்து உச்சந்தலை முதல் எல்லாங்கால் வரைக்கும் அது ஸ்தோத்திரம் அப்படியே நல்ல எண்ணெல்லாம் போட்டு நல்ல சாஃப்டான மசாஜ் கொடுப்பாரு. உடனே என்னுடைய குஷ்டரோகமெல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான். ஆனால் அந்த குஷ்டரோகியை பார்க்க மனசு இல்லாம போய் யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி எழும்பு சுருன்னு கோச்சு. எங்க ஊர்ல இருக்கிற நதியெல்லாம் எப்படி நதி தெரியுமா? இந்த ஜோர்தான்லே போய்யா நான் வந்து ஸ்நானம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுயம் எழும்ப நேரத்தில் அங்கே இன்னொருத்தன் சரியா ஒரு வேலைக்காரர் சொல்கிறாரு, எப்பா பெரிய வேலையை செய்ய சொன்னால் செய்வல்ல, சாதாரண வேலை குளிக்கிற வேலையை தான் சொல்கிறாரு, போ குளிப்பா அப்படின்னோடனே உடனே கேட்டு போன பொழுது நடந்த அற்புதம் பாருங்க. அவனுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகலாம் நீங்கிட்டு கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அல்ல பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப வேலை வாங்குற நிலைகள் இருக்கு. எதுக்கெடுத்தாலும் அவரே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது எல்லாம் அல்ல சோத்திரம் என்னது அப்படின்னா நீங்கள் செயல்படணும். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அற்புதர் தான், ஆனா நீங்க ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சூழ்நிலைகளின் மாற்றத்திற்கு நீங்கள் செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்க. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற நிலைகள், இன்னைக்கு யூடியூப் வந்துட்டு, இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துட்டு, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு, சும்மா அடுத்தவங்களை பத்தி அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் போடுறதே இருக்கிற நிலைகள் தான் இருக்கு. அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கலாம், நீ களத்தில் இறங்கி செயல்படு. கரங்களை வைத்து வர லட்சம் பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன எல்லா ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும், உட்காந்துக்கிட்டே சரி என்ன செய்வாங்க, நோகாம நொங்கு திம்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க. இப்படியே இருப்பாங்க எல்லாம் இருந்துட்டு அதை செய்த கம்ப்ளைண்ட். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீ செயல்படு. கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். அதான் 3வது பிரச்சனை நேரத்திலாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேள்வி. இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அதற்கு நான் கீழ்ப்படி. கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே வந்து என்னை பாட வைக்கணும், கர்த்தரே வந்து என்னை துதிக்க வைக்கணும், கர்த்தரே வந்து என்னை ஜெபிக்க வைக்கணும், கர்த்தரே வந்து ஊழியம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அல்ல ஸ்தோத்திரம். ஆமென். நீந்தி தான் ஆகணும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஊழியம் செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்காக 10 நாள் உபவாசம் பண்ணி அல்ல ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரர் வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. அல்ல ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஊழியத்தை செய்வது நம்மேல் விழுந்த கடமை. அல்ல ஸ்தோத்திரம். நீங்க செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 4வதாக கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஸ்தோத்திரம் கைவிட மாட்டார், அற்புதம் செய்வார், ஆச்சரியம் உண்டாகும். கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், அற்புதம் செய்வார், ஆச்சரியம் உண்டாகும். இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களை கைவிட்டாரா? இல்லை. உடனடியாக அவர் எழுந்து நின்று நீ வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 39ஆம் வசனம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் கிரியை செய்கிற ஆண்டவர், உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. 11வது மணி நேரத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 11:59 கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அற்புதர் என்று சொல்லி பாடணும். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின தேவன் அற்புதர் என்று சொல்லி பார்க்கிறோமே தேவ ஜனங்களே. இன்றைக்கும் கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் நான் உங்களோடு கூட உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். 5வதாக கடைசி அங்கே படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையின் முடிவிலும் கடவுளை அறிவோம், கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ், ஒவ்வொரு சூழ்நிலை பின்பதாக நாம் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்கிறோம். இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் சீஷர்கள் மீனவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்தது கிடையாது, லைஃப்ல பார்த்தது கிடையாது. மொத தடவை பார்க்குறாங்க, அப்பா கடலும் காற்றும் இவருக்கு அடங்குதே. ஸ்தோத்திரம். 41ஆம் வசனம், அவர் மிகவும் பயந்து இவர் யாரோ கடலும் காற்றும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர். அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதுன்னா அது நிச்சயமா கடவுளால் தான் மட்டும்தான் நடக்க முடியுங்கிறது நம்பிக்கை இருந்துச்சு.
அவர் தம்மை ஒரு கடவுளாக நிரூபித்ததை குறித்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுங்க. உங்க லைஃப்ல வர்ற எல்லா சூழ்நிலை எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு அதிசயமானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், எவ்வளவு தயவு பெருத்தவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எப்படியா உதவி செய்கிறவர், எவ்வளவாய் கைவிடாதவர், ஒரே நபராய் இந்த பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்கிற. கரங்களை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என் தேவன் என்பதை கற்றுக்கொள்கிறீங்க. யாருக்கெல்லாம் அற்புதம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உணர்றதுனால நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. அவர் என் தேவன். பக்கத்துல சொல்லுங்க அவர் நம் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப லெசன் நமக்கு. பின்பதாக அங்கு ஒரு கற்றுக்கொள்ளுதல் நடக்கிறதை குறித்து பார்க்கும். 40ஆம் வசனத்தை வாசித்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இயேசுநாதர் கூட வச்சுட்டே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. சின்ன பிள்ளை அப்பா கூட இருந்தா எவ்வளவு தைரியமா ரோட கிராஸ் பண்ணுது. ஆனா இவ்வளோ மாடு மாதிரி வளர்ந்துருக்கியப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. காலத்தை பார்த்தா புரோதகராக இருக்க வேண்டிய பால் உண்டு கை சூப்புற கேஸா இருக்கிறோமே. என்னது எப்படி இருக்கு? கூட இருக்கிறாரப்பா, அப்புறம் என்ன பயம்? சரியா இருக்கு, அவரை பிடிச்சிக்கிடுங்க. சரியா பொதுவாக தண்ணியில் விழுறவங்க யாராவது காப்பாற்ற போனால் என்ன செய்வாங்க? கட்டி பிடிச்சிருவாங்க. அவரும் நானும் கெட்டேன் நீயும் கெட்டேன். அதனால தான் நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறது எத்தனை கிளாஸ் தெரில, வீரலட்சுமி ஏதோ ஒரு சின்ன ஒரு பொண்ணோட ஸ்டோரி வரும். இது படிச்சிருக்கேன். அந்த பொண்ணு என்ன செய்வாளாம், ஒரு ரியல் ஸ்டோரி தான் அதில் வந்துச்சு. முடியை பிடிச்சி என்ன செய்வாளாம், இழுத்து வெளியிடும். ஐயோ ஆண்டவரே முடியை பிடிக்கிறீங்களே, என்னை கட்டி பிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சிக்கலாயிரும். அதை முடியை பிடிச்சி இழுத்துட்டு வர்ற நேரத்தில் என்ன ஆகும்? அவங்களும் தொடமாட்டாங்க, நீங்களும் காக்கப்படுவீங்க, அவங்களும் காக்கப்படும். இதெல்லாம் டெக்னிக்ஸ், எல்லாம் நம்ம படித்ததுனால ஞாபகத்தில் இருக்கனால சில விஷயங்களை சொல்கிறேன். பொதுவாக அப்படி தான் செய்வாங்க, ஹோல்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருந்தாங்க, ஐயோ இருக்கிறாங்க, பிரதர் குமார், சென்ட்ரல் எக்ஸைஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய மகன் ஒரு நார்வேயில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையே ஒரு வீக்கெண்ட் டைமில் நண்பர்லாம் சேர்ந்து குளிக்க போகிறாங்க, கடலில் குளிக்க போகிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ண, நண்பர் எல்லாம் நீச்சல் போகிறாங்க. அவன் ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அவனுக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறான். போகிற நேரத்தில் திடீர்னு என்னாச்சுன்னா அவனை உள்ளே அலையில் மாட்டிட்டான். மாட்டின உடனே இவன் நீச்சல் தெரிஞ்ச இவன் காப்பாற்ற போய் 2 பேரும் சிக்கிட்டாங்க. சிக்கி கடைசி அவன் மறிச்சு போனான்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் அவன் காக்கப்பட்டான். அது பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அதில் பிஇ படித்து முடி கர்த்தர் கிருபை தந்தார். அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு அவன் ஒரு பேங்க்கில் செலக்ட் ஆகி ட்ரைனிங்கில் இருக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ அதெல்லாம் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அப்போ லைஃப்பில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ப்பா நான் தான் கூட இருக்கிறேனே, ஏன்பா கடந்து அலறீங்க? அப்போ என்னது, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு என்னது கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. எப்படி பாவம் அவள் கவலைப்படாமல் இருப்பார்? அவள் சொல்ற நிச்சயமாக கவலைப்படுவார். வேதனைப்படுற ஆண்டவர். நீங்கள் வேதனைப்படுற காட்டிலும் பல 100 மடங்கு வேதனைப்படுகிற ஆண்டவர். உபத்திரவத்தில் உங்களோடு கூட வர்ற ஒரு ஆண்டவர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு இருக்க தான் செய்யுங்க. உன் வேதனை அறிகிறார். விபரீதங்களை சகித்த ஆண்டவர். மனுக்குலத்தின் மீட்புக்காக, உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக ஒரு பெரிய கிரயத்தையே செலுத்தின ஆண்டவர். அன்றைக்கு இருந்த ஒரு கொடூர மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை விசாரிப்பார். நீதிமான்களின் கால்களை ஒரு நாள் தள்ளாட விடமாட்டார். இன்னைக்கு லைஃப்ல ஒரு லெசன், நிறைய லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கர்த்தர் ஒருவரே நல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து வரலைச்சுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு சபையில் ஒரு பிரசங்கம் பண்ண வந்த பொழுது சங்கீதம் 23 அவர் பிரசங்க பகுதியை எடுத்துக்கொண்டார். எடுத்தோடனே அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டார், யாருக்கு இந்த சங்கீதம் 23 மனப்பாடமா தெரியும் அப்படின்னு. அப்போ கற்றுக் கொடுக்கறதை கூட நம்முடைய ஆண்டவர், ஹீஸ் அ கிரேட் டீச்சர். ஒரு டெஸ்ட்ல கற்றுக் கொடுக்குற, எப்பா இதெல்லாம் நீ சரிப்படுத்திக்கோ. சோத்ரா இந்த விசுவாச குறையெல்லாம் ஒன்றை விட்டு நீங்கணும். இந்த மாதிரி நாளைக்காக கவலைப்படுற நிலைகளில் இருக்கக்கூடாது. செத்தாலும் சாகிறேன்னு சொல்கிற ஒரு நிலைக்குள்ளே வரணும். அல்லது செத்தாலும் நான் உன்னை உயிரோடு எழுப்புகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே கண்ணை மூணு அங்கே கண்ணை திறக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அது சோத்திரம் மாலையில் வல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு முடிவில்லை, ஒரு முடிவில் துவக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன் நான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு 5 லெசனை ஒரு டீச்சிங்காக சொல்ல. இன்னைக்கு நான் இப்போ ஒரு ப்ரீச்சிங்கில் 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன்.
முதலாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம், மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டால், நெருக்கடிகள் வந்தாலும் ஸ்தோத்திரம், தீராத சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் நீங்க முதலாவது உங்க நினைவில் கொண்டு வர வேண்டியது the promise of God. முதலாவதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் மன கண்கள் முன்பதாக கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் 4:35 அங்கே இயேசு சொல்கிறார், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? போயிட்டு வருவோம்னு சொல்லல, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அப்ப என்னது? இங்க ஒரு தோங்கி உங்களை கரை சேர்க்கறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, அது கரை சேர்ப்பார், கலங்காதீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை சொல்லிட்டார்னா அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். போய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. 90 வயசுல ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்ன ஆண்டவர் 100 வயசுலையும் நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றின ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றாமல் இருப்பார். அவர் சொன்ன வாக்கு தத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துக்கு கத்த சொன்ன வாக்கு தத்தம், சபைக்கு கத்த சொன்ன வாக்கு தத்தம், ஜீவிய வாக்கு தத்தம், இதை யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த ஆண்டிலும் கூட அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாய் கத்த தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முன்னால சபையில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க கிளினிக் வச்சிருந்தாங்க. அந்த கிளினிக்கு அவங்க ஒழுங்கு ரெகுலரா அதிகாலை ஜெபத்துக்கு வருவாங்க, சர்வீஸ்க்கு வருவாங்க. அந்த டாக்டர் அவங்க கிளினிக்கோட ஒரு மெடிக்கல் ஸ்டோரும் வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் அல்ல ஒரு மாதத்தில் ஒரு வாக்கு தந்து என்னதுன்னா மறைபொருள் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி, அந்த வாக்குத்தத்தின்படி அவருடைய கிளினிக்ல அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்த இன்சார்ஜ் இவருக்கு தெரியாம நிறைய பண மோசடிகளை செய்திருக்கிறார். அவர் ஒரு ரேட்டுக்கு வாங்கி இவருக்கு இன்னொரு ரேட்டு கொடுக்குற நிலைகள், கமிஷன்ஸ் நிறைய வச்சது. கடைசியில் கண்டுபிடிக்கப்பட்டு அவரே சபையில் வந்து சாட்சி சொன்னார். கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். அப்போ வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஃபேஷனுக்காக கொடுக்கப்படுற காரியம் அல்ல. இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். குறிப்பாக நீங்கள் சோர்ந்திருக்கும் பொழுது, பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, மிகுந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் தான் உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டு தான் அதை செய்வார். அதை சொன்னதை நீங்கள் இறுக பிடித்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும், மனுஷர் சொல்கிற விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதை இறுக பிடித்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கலாம், உங்கள் பிரயாசத்தை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கலாம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை பல ஊழியர்கள் மூலமாக உறுதிப்படுத்தி தந்திருக்கிறாரா, அது எல்லாவற்றையும் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல 10 பேர் முறுமுறுத்து அந்த கானான் தேசத்துக்குள்ள போகாதபடி நீங்க இருந்துடாதீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லிட்டு கானான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டாருன்னா கொண்டு போய் சேர்ப்பார். இறுக பிடிச்சுக்கிடுங்க, நிச்சயமா கர்த்தர் வழி நடத்துவார். அந்த காலேபும் யோசுவாமா எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? பரவாயில்ல, ஒரு 10 பேர் கையை தூக்கிறீங்க. அந்த 10 பேர் மாதிரி நான் இருக்க விரும்புறேன் யான்னு சொல்றவங்க மட்டும் ஐயாவா இல்ல தம்பின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். சரியா? எல்லா கவனிங்க தேவச்சு. இதுக்கும் கை தூக்கல, அதுக்கும் கை தூக்கல. என்னதான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் தேசம், அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு 12 பேரை அந்த மோசே அனுப்புறாரு. என்னது 12 பேர் போறாங்க. அதை போய் 12 பேர்ல 10 பேர் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, நம்மளாம் வெட்டுக்குழிய மாதிரி இருக்கணும், வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் எளிதாச்சு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல கூட கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தேவ ஜனங்களே, முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் பிராமிஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி மகிழுங்க. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ வேண்டிய கூட்டம் நாம். கவலைங்கிறது உங்க முகத்துல தெரியப்படாது. சொல்லுங்க பாப்போம்.
கொஞ்சம் மிரட்டலாகவே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் உங்களுக்கு கூட இருக்கேனே. ரைட்டா? யாராவது திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள். என்னது மிரட்டலாக நீங்கள் சொல்லுங்கள், மிரட்டலாக சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா மிரட்டலாக சாப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, என்னது வச்சு செஞ்சு நல்லா சாப்பிட்டாருன்னு அர்த்தம். காரசாரமாக நல்லா சாப்பிட்ருக்கான், மிரட்டலாக சாப்பிட்டாருன்னு சொல்லி மதுரை பக்கத்தில் சொல்லுவாங்க. நினைக்கிறேன் மிரட்டலாக சாப்பிட்டேன். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. அப்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பிடிச்சிக்கிடுங்க. ஜார்ஜ் முல்லர்லாம் நல்ல விசுவாச வீரன் சொல்லி நான் அறிந்திருக்கிறோம். அவருடைய பைபிள்லாம் மற்ற 7:7 கிழிஞ்சு போயிருக்கோம். ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற வசனம் தான் அவருக்கு வேணது மோட்டிவான வசனம். அவருடைய பைபிள் மியூசியத்தில் இருக்குதான், அதில் அது அழிஞ்சே இருக்குமா. ஏன்னா ஒவ்வொரு தேவையின் மத்தியிலும் அந்த பெருவரில் வச்சு அதில் ஜோமனா நீங்கள் சொன்னிருக்கீங்களே எனக்கு தாங்க. கரங்களை தொலைச்சுங்க பார்ப்போம். முதலாவதாக ப்ராமிஸ் ஆஃப் காட், ரெண்டாவதாக த பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது டக்குன்னு பிரச்சனை போராட்ட நேரத்தில் நம்ம லைஃப்ல டக்குன்னு நம்ம கண்ணுக்கு வர வேண்டியது கர்த்தருடைய சமூகம். என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 2 பேரும் தான் சொல்றீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்களோட தானே இருக்கிறார்னு சொல்றீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்பதான் சொல்றீங்க. எஸ், இவ்வளவு பொறாமப்படுறீங்களே. சரியா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஜனங்களே, இந்த அறிவு பிரைஸ் தி லார்ட் நமக்கு வேண்டியது மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த இடத்துலையும் 24/7 உங்களோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். ரொம்ப சுகமா இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் கூட இருந்தா தொணத்தொணன்ட்டே இருப்பாங்க. அல்சத்து ஏண்டா கூட இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனா ஆண்டவர் கூட இருப்பாரு. எப்படின்னா சுகமா நல்ல நேரம் அதர்சனமான தேவனா இருக்கிறார். இருந்தாருன்னா கூட இருந்தா நான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சில நேரங்கள் சில ஆட்கள் மனைவி சொல்லுவாங்க, தொணன்று வர்றாரு பாஸ்டர் அப்படிமா. என்னது தொண சில பிரதர்ஸ் சொல்லுவாங்க, தொணன்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு பாஸ்டர், வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். ரைட்டா? அடிச்சு கேட்டிருக்கேன், நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா. நீங்கள் சொல்லாட்டியும் அவன் நல்லா தான் இருப்பாங்க. அப்படி நம்ம ஆண்டவர் பாருங்க, சில நேரம் அதை நம்ம இல்லையோன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, இதமா நம்ம கூட பக்கத்தில் சொல்லுங்க, அவர் இதமா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எஸ் ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில பாருங்க, சுவிசேஷர்கள் ஒன்ன மறந்துட்டாங்க. ஏன் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்றாங்கன்னா, ஆண்டவரை சரியா விளங்கிக்கல, தங்களில் ஒருவரா நினைச்சாங்க. ஆண்டவரை கடவுளா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த டைம்ல ஒரு ஃபீல் ஆகுது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதா. என்ன கவலை, பார்த்துறோம். இன்னைக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடக்க போகுது, அற்புதம் அதிசயம் ஹாலிஸ்வர் நடக்க போகுது அப்படின்னு மாறி இருக்கும். கடந்து கூப்பாடு போட்டுருக்க மாட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் செய்கிறோம், கடந்து கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் தீர்மானம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். யோசுவா 10 சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நேர்வழியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர், காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்கிற ஆண்டவர். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமான சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மை நம்பி வருகிற யாரையும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, பிசினஸ் செய்யறவங்களை கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தண்ணீர்கள் மேல் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். அக்னி ஜுவாலை நடுவில் நீ போகும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். தானியேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அனனியா சரியா மிஷவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா பார்ப்போம். 7 மடங்கா அவர் 4வது நபரா வந்து நின்றுருவாரு. 7 மடங்கா 4வது நபரா வந்து நின்றுவாரு. எட்டி பார்த்தா அது சோதனை ஹாயா இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரட்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் இந்த வேலையை நாங்கள் செய்யறதுக்கு சத்தியம் எங்களால் முடியாது. ஆலையில் அவரே நாங்கள் ஆராதிப்போம், அவரே நாங்கள் பணிந்து கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. த ப்ராமிஸ் ஆஃப் காட். ரெண்டாவதாக த பிரசன்ஸ் ஆஃப் காட். மூணாவது பீஸ் ஆஃப் மைண்ட். பிரைஸ் தி லார்ட். பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். பிரைஸ் தி லார்ட் நமக்கு மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். இந்த நான் சொன்ன ஸ்டோரி மாதிரி தான். பயத்தில் டம்முன்னு கைகால அசைச்சிங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை நிறைய கூடிடும். கடந்த நாட்களில் கூட பார்த்தேன், யாரோ ஒருத்தங்க தண்ணிக்குள்ளே போட்ட ஒரு மோதிரத்தை ஒரு டீம் மீட்டு கொடுத்துருக்கு. நாமெல்லாம் தண்ணிக்குள்ளே ஒரு மோதிரம் விழுந்துட்டு என்ன நினைப்போம், இனிமேல் சான்ஸே கிடையாது, அவ்வளோதான், போனது. ஆனால் ஒரு டீம் அதை மீட்டு கொடுத்துருக்கு. அது காரணம் என்னமா இருக்கும்? நீங்கள்
குட்டையை கலப்புனனாலையா, கொஞ்சம் தெளிய விட்டதுனாலையா? கொஞ்சம் தெளிய விட்டதுனால தான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், குட்டையை மனசில் போட்டு குழப்போம். வெளியாளை பார்த்து நல்லா டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் தலைக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நம்ம கார்பரேஷன் வாட்டர் வந்த மாதிரி இருக்குது. வர நேரத்தில் எப்படி இருக்கும், அது ப்ரௌன் கலரில் சும்மா கலங்கி தான் வரும். என்ன செய்வீங்க, வீட்டில் மேலே ஏற்றிட்டு கொஞ்சம் என்ன செட்டிலாக விட்டீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும். வர்ற நேரத்தில் பாருங்கள், எப்பா இந்த தலையா, இந்த தண்ணியை வச்சா நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தெளிய விட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர். நம்ம லைஃப்பில் அதை தான் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரே ஒரு நபர் தான் ரொம்ப கூலாக இருந்தார் பாருங்க. இயேசுநாதர் என்ன செஞ்சாருன்னா, கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையினை வைத்து என்ன செஞ்சார், அழகாக தூங்கிட்டு இருந்தார். பீஸ் ஆஃப் தூக்கங்கிறது இங்கே நான் சொல்ல வேற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நமக்கு தூக்கம் ஒரு பெரிய சுகமானது. சொல்லுங்க அல்ல. நிறைய பேருக்கும் தலையணைக்கும் அவங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கும். நிறைய பேர் நிறைய கண்ணீர் வடிச்சதெல்லாம் இருக்கும். பெண்கள் நிறைய பேர் கண்ணீர் வடிச்சது எங்கே இருக்குன்னா, இந்த தலைநிலை தான் இருக்கும். நிறைய பேர் கோலா வடிச்சது இதுல இருக்கும். என்னது, இந்த தலைநிலை தான் இருக்கும். நிறைய இருக்கும். இந்த காலத்து வாலிபர் எல்லாம் மொபைல் ஃபோன் பார்க்கறது இந்த தலையணை மேலே தலை வச்சு தான். ஆனால் இந்த தலையணை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்கிறாருன்னா என்ன அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு. சொல்லுங்க அல்ல இல்லையா. இதை கண்ணை மூடினோன்னே நீங்கள் உலகத்தையே மறந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பொதுவாக நம்ம தூங்குற ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தூங்குற ரூமில் நல்லா வெளிச்சமாக லைட்டை போட்டுட்டு தூங்கணும் அப்படி தானே? இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஒரு லைட் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயமா. அதெல்லாம் நிறையா என்னோ பேர்லாம் சொல்லுவாங்க. டக்குனு சொன்னால் இப்போ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லிடுவேன், நீங்கள் எதாவது பிடிச்சிருவீங்கன்னு. அதனால் மெலட்டோனா ஏதோ எல்லாம் மெலட்டோன் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சுரக்குறது எப்போனா கும் இருட்டில் தான் சுரக்குமா. கும் இருட்டு மட்டும் இல்லை, உங்கள் மண்டைக்குள்ளே வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நாளை தினத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாது. எதுவும் இன்னைக்கு செஞ்ச பெஸ்ட்டாக செஞ்சிட்டிங்க போட்டு பீஸாக. நாளைக்கு என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருந்தாலும் பட் ரிலாக்ஸ்டாக அப்படி இருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு அலிசத்தை எழும்பும் பொழுது நீட்டாக போய் எக்ஸாம் எழுதுவீங்க. ஏசுநாதர் அதை தான் கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ளீஸாக நல்லா தூங்கிட்டு என்சார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா என்சார். என்ன வந்துச்சு, கடலையும் காட்டையும் அமைதிப்படுத்தி ஒரு பெரிய அமைதல் உண்டாக செய்த கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். என்ன சொன்னார், இறையாது அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படி சொல்லிப்பாருங்க. அருமையா தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பொருளாதார சவால்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஃபினான்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்ல நிலைக்கு வரணும்னு விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். நமக்கு முன்னேற்றம் இன்னைக்கு விட்டா நம்ம நாளைக்கு அதை செய்ய முடியாது அப்படிங்கிற, இன்னும் ஒரு வீடை கட்டலைன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு வீடை கட்ட முடியுமா அப்படிங்கிற சவால் தான் நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் 17,000க்கு இந்த இடத்துல சென்ட் வாங்கின இடம் இன்னைக்கு பல லட்சங்கள் போகிறதுக்கு காரணம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ யோசித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தோணும். ஏன்னா நம்ம நிறைய ஃபினான்ஸ் ரிசர்வ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ரிசர்வ் பண்ணி நம்ம வாங்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஸோ என்னது, அந்த வருஷத்தில் நம்ம என்ன உங்களுக்கு காணிக்க தர்றீங்களோ இதில் மெஜாரிட்டியானது இந்த வருஷத்திலே செலவழிக்க வேண்டிய நிலைகள் இருக்குது. ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப கடினமான காலம். அப்போ பிக் ப்ராஜெக்ட் அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. கடன்களை அடைக்கணுமே, வர வேண்டிய பணங்கள் வரணுமே, ஒரு செட்டில்மெண்ட் ஆகணுமே, இடங்கள் விற்கப்படணுமே, ஒரு பெரிய தலைவலி இன்னைக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் குழம்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் தான் வரும், நிறைய தலைவலிகள் தான் வரும், ப்ரெஷர் தான் கூடும். நீங்கள் இயேசுநாதர் கொடுத்துருக்குற ஒரு நல்ல சோத்திரம் என்னது, ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்த என்ன செய்யணும், நிம்மதியாக தூங்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், நிம்மதியாக தூங்குங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இயேசுநாதர் களைப்பு, அவர் களைப்பு வந்தது உண்மை தான். ஆனாலும் அது சோத்திரம் பிரச்சனை இல்லை. ஒரு இவ்வளோ களைப்பாக இருந்தால் தண்ணி மேலே ஊற்றப்பட்டாலும் தூங்குவார். உங்கள் மேலெல்லாம் தண்ணி லைட்டாக ஊற்றுனாங்க, இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் 7 மணிக்கு எழுப்புறாங்க, எழும்பலை. அந்த காலமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கப் எடுத்து தண்ணி எடுத்து கோரி மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. இன்னைக்கு ஊற்ற முடியுமா? பெற்றோர்லாம் பலன் இழந்து போயிருக்கிற காலத்தில் இருக்கணும். பப்பன்னு இருக்காங்க எல்லா பெற்றோரும். என்ன செய்கிறது, எது செய்கிறது பாஸ்டர்? அவன் சிங்கமாக நிற்கிறான், நெஞ்ச நிறுத்திட்டு அவன் நிற்கிறான், என்ன அப்படிங்கிறா. அந்த காலத்தில் இப்போ இருக்கீங்க. தண்ணியை ஊற்றுனா என்னாச்சு, இனிமே ஸ்கூலுக்கு படிப்பாவது கிடிப்பாது போகவே மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி இருப்பாங்க. அவ்வளோ அவர் களைப்பாக இருந்தாலும் தண்ணி அவ்வளோ இருந்தால் அடித்தாலும்
அவர் கவலை இல்லாமல் தூங்குறார். உங்கள் லைஃப்பில் கூட பல போராட்டங்கள், பிரச்சனைகள் மோதடிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? த பீஸ் ஆஃப் மைண்ட். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். அல்ல ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானத்தை வச்சு போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படி அமைதியாக. நிறைய நேரத்தில் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? அப்படியே என்னது இதை காம் டவுன் பண்ணுறாங்க. சீனி இனிப்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது காம் டவுன் ஆகுது. அது சோதர் திடீர்னு ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அப்படி ஹைப்பர் எக்ஸ்ட்ரா வரும். டிவியே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஹைப்பராக பிரச்சனையாக நீங்கள் டென்ஷனாக நெஞ்சு வலிச்சிட்டு இருக்க காரணம் டிவி பார்க்குறது. நீங்கள் டிவி பார்க்குறத நிறுத்தினீங்கன்னா போதும் என்கிற மனசு வந்துடும். சோத்திரம். இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு ஹோம் டூராக போடுறான். எல்லாம் ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் திறந்து ஹோம் டூர். இதை வச்சுருக்குறாங்க, இப்படி ஒரு ரூம் வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பழக்கப்பட்டுட்டுனா அது ஒன்றுலன்னு தான் தோணும். கத்த தந்திருக்கிற இது குடிசை வீடாக இருந்தாலும் கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கத்த சுகமான நித்திரை தான் உங்களுக்கு தரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் நான் சபை வீடு விசுவாச மக்கள் வீடுக்கு போகும்போது நினைப்பேன், இதோட கட்டு நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கே ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இவங்க இருக்கிற வருமானம், இவங்க இந்த சூழ்நிலையை பார்க்கணும், எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு ஏசியெல்லாம் மாட்டி நல்லா இருந்திருக்கணும், ஒரு இன்வெர்டர்லாம் வச்சு நல்லா இருந்திருக்கணும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்க மனரம்யமாக இருக்கிறது நினச்சி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இது காரணம் என்னன்னா பீஸ் ஆஃப் மைண்ட். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவாரா. 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, முதலாவது சொன்ன காரியம் என்ன? த ப்ராமிஸ் ஆஃப் காட். ரெண்டாவதாக த பிரசன்ஸ் ஆஃப் காட். மூன்றாவது த பீஸ் ஆஃப் மைண்ட். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசின தயவுக்கு, இடைப்பட்ட தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? புரியாம சொல்லிட்டாங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். த ப்ராமிஸ் ஆஃப் காட், உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் நினைவுக்கு வரட்டும். த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீங்கிற எண்ணம் வரட்டும். த பீஸ் ஆஃப் மைண்ட், ஆண்டவரே ஒரு சமாதானம் மனசுக்குள்ள அப்படி நிறைவா இருக்க கிருபை தாங்கப்பா. நீர் எல்லாவற்றையும் ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர். அது சோத்திர இவர்கள் அது சோத்திர தொடர்ந்து மறுகரை போய் அங்கே ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சாட்சியோடு தான் முடிஞ்சது. பாதியில் அவர் மூழ்கி போகலை, அமிழ்ந்து போகலை, கைவிடப்படலை, தொடர்ந்து அவர் வேலைகளை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீசஸோட போட்டில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். ஒரு நாள் கைவிட மாட்டீர். எங்களை நிச்சயமாய் கரை சேர்ப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சவால்களை பார்த்து பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்க கிருபை தாங்க. எங்களால் முடிகிற எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய நீர் கிருபை தருவீராக. நீர் உதவி செய்கிற தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம். நாளிலே எல்லா வார்த்தைகளை பொருட்படுத்த தயவுக்கா நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முடியல பிராணங்கள், அப்பம் தண்ணீர், அப்படி எல்லா முயற்சிகளும் ஜெயத்தாங்க. வீட்டு ஆசீர்வாத, வாகனத்தை ஆசீர்வதிங்க. அப்படி அலுவலகத்தில், தொழில் நிறுவனத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கட்டும். செய்து முடித்து தருகிறேன்னு சொல்லுகிற காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்து முடித்து தர கிருபையை, பலனை, சுகத்தை, சூழ்நிலையை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரை நீர் கூடந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி கிருபையில கருத்து எல்லா ஊழியரின் குடும்பத்தின் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன்ல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் நீ தொடுவீராக. கேட்க போகிற ஜனங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண்பார்களாக. ஆண்டவர், நீர் பெரிய ரட்சிப்பை கட்டிடுவீராக, ராஜரீகம் பண்ணுவீராக, வாழ்க்கை ரம்யமாய் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு நல்ல வார்த்தையை கேட்க கத்திருக்கிறது. போதகரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கிற. ஸோ அருமையான ஒரு 3 காரியங்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோமாக. இரண்டாவதாக அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவு கூறுவோமாக. மூன்றாவதாக சமாதானத்தோடு கூட இருப்போமா. ஆழ்நிலை ஒரு சமாதானம் நமக்குள்ளே உண்டாவதாக சொல்லி கற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேறு எந்த திருச்சபைக்கு போகலைன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க முடியாது கேட்கிறேன். ஆன்லைனிலும் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனிக் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். தொடர்ந்து உங்கள் சாட்சிகள் மற்றும் ஜெப குறிப்பை எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்காக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு நிறைவாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.